இப்போ தோப்புக்கரணம் போடுறத பற்றி பார்ப்போம். அதாவது தோப்புக்கரணம் போட்டாவே யோகாசனத்தோட எல்லா பலன்களும் கிடைச்சிடும்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் வழிபாட்டின் ஒரு பகுதியாக தோப்புக்கரணத்தை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்கூல்களில் பனிஷ்மெண்ட்டுக்காக தோப்புக்கரணம் கொடுப்பாங்க. உண்மையில் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உடற்பயிற்சி. தோப்புக்கரணம் போடும்போது காது மடல்களை பிடிச்சிக்கிறோம். காது மடல்களில் உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் இணைக்கிற புள்ளிகள் இருக்குது. காது மடல்களை பிடிச்சு தோப்புக்கரணம் போடும்போது உடம்பின் எல்லா உறுப்புகளுக்கும் செயல்படுவதற்கான ஒரு தூண்டுதல் கிடைக்குது. உடல் இயக்கம் சீர்படுது. தோப்புக்கரணம் போட விரும்புகிறவங்க ஆரம்பத்தில் என்ன பண்ணணும்னா தோள்பட்டை அளவுக்கு கால்களை விரித்து வச்சுக்கணும். ஆக்சுவலாக சேர்த்து வச்சு தான் போடணும். ஆனால் வந்துட்டு ஒரு சிலவங்களுக்கு தோப்புக்கரணம் போடவே முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி கால்களை கொஞ்சம் அகலமாக விரித்து வச்சுட்டு போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா பயிற்சி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா கால்களை வந்துட்டு சேர்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வலது கைவிரல்களால் இடது காது மடல்களையும் இடது கைவிரல்களால் வலது காது மடல்களையும் பிடிச்சிட்டு உட்கார்ந்து எழணும். உட்காரும் போது மூச்சை உள்ளெழுக்கணும். அதே மாதிரி எழும்போது மூச்சை வெளியே விடணும். இந்த மாதிரி மூச்சை உள்ளெழுத்து வெளியிடுறதுனால நமது தண்டுவடத்தில் சக்தி கிடைக்கும். உட்கார்ந்து எழுகும்போது காலில் இருக்கிற சோலியஸ்ங்கிற தசைக்கு வேலை கொடுக்குறோம். இந்த சோலியஸ் தசை எதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் ரத்த ஓட்டத்தை சீராக்குற இதயத்தின் தசைகளை போலவே இயங்கக்கூடியது. இதனால் என்னன்னா உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராகும். 3 நிமிடங்கள் இந்த தோப்புக்கரணத்தை ரெகுலராக செஞ்சாவே வேற எந்த உடற்பயிற்சியும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இந்த 3 நிமிடங்களே வந்து பலரால் ஆரம்பத்தில் கொஞ்சம் செய்யறதுக்கு சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு வந்துட்டு நிறைய விதத்தில் நன்மைகளை கொடுக்கும். மூளையின் செல்களும் நியூரான்களும் புத்துணர்ச்சி அடையுது. இதனால குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்பவுமே நன்மை பயக்கிற ஒரு எளிய யோகாசனமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.